கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று ஞாயிறு ஆராதனையில் நாம் ஒரே ஆவியில், ஒரே விசுவாசத்தில், ஒரே கர்த்தரை ஆராதிக்க ஒன்று கூறியிருக்கின்றோம். நம்முடைய இருதயங்களை ஆண்டவரிடம் உயர்த்தி அவரை உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்க நம்மை தாமே ஆயத்தப்படுத்துவோம். இன்றைய ஆராதனை பெண்கள் சங்க ஞாயிறு ஆராதனையாகவும் அன்னையர் தின சிறப்பு ஆராதனையாகவும் அனுசரிக்கப்படுகிறது. நமது சபையில் உள்ள அனைத்து பெண்களையும் அவர்களது அயராத ஊழியங்களையும் இடைவிடாத தியாகங்களையும் இந்த வேளையில் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். சபையில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஆராதனை அழைப்பிற்காக சபையார் யாவரும் எழுந்து நின்று வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139 வசனங்கள் 23 மற்றும் 24. கர்த்தாவே, என்னை பார்த்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் நினைவுகளை அறிந்து கொள்ளும். என்னிடம் கொடிய எண்ணங்கள் உள்ளனவா என பாரும். நித்தியத்திற்குரிய பாதையில் என்னை வழிநடத்தும். சபையார் அனைவரும் ஜெப சிந்தனையோடு அமரவும். பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். ஜெபம் செய்வோமாக. கர்த்தராகிய பரலோக பிதாவே,
இந்நாளையும் இந்த சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு தந்து உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் இங்கே எங்களோடு இருக்கட்டும். இன்றைய ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மை மேலும் அறிந்து உமக்காக வாழும் கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இந்த அன்பான அன்னையர்களுக்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஒவ்வொரு அன்னையரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆவின் வல்லமையையும் ஈந்தருளும் படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாடி ஜெபத்தில் நிலைத்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ உதவியருளும். இவை அனைத்தையும் உமது ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சபையார் யாவனும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக பூவின் நற்கந்தம் என்ற பாடலை பாடுவோம். சபையார் தொடர்ந்து நின்ற வண்ணமாக மாறி மாறி வாசித்தல் 19ஆம் ஞாயிறு சங்கீதம் 57 வாசிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிடங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டையின் கீழே வரவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவனே, வானகங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் நீட்டுகிறது. தேவனே, வானகங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். சுந்தர பரிசுத்தாவி
சபையார் அனைவரும் தொடர்ந்து நின்ற வண்ணமாக இப்பொழுது துதி ஆராதனையை கடந்து செல்வோம். நாம் மேறெடுக்கும் ஒவ்வொரு பாடல்களினாலும் துதிகளினாலும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். Blessed morning. Psalm 46:1 says, God is our refuge and strength, an ever-present help in trouble. No matter how circumstances are, His grace remains steadfast. With this assurance, let us lift up our voice and worship our Lord with the first song, Malegal Vilagi Ponalum. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இரண்டாவது பாடல் ஒரு தாய் தேற்றுவது போல்ன்ற ஒரு பாடலை நம்ம பாட போறோம். Through this song we know that our Lord always embraces us, eases our burdens and leads us with love, just like how our mother does for us.
His love is always compared to a mother because it's unconditional. More than the mother, that His love is there with us always. So with this intention in mind, let us sing the second song, Oru Thai Thethuvadu Pol. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மூன்றாவது பாடலுக்காக யாவரும் அமரலாம். ஜெப சிந்தையோடு இந்த பாட்டை பாடுவோம். This last song reminds us that His eyes always watches us. He knows us, the eyes knows us, and the same eyes lifts us up, even when we feel lost or unworthy. May this song strengthen our faith and fill our hearts with gratitude. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். So this is what we are here now. Even though we feel down, even though we feel unworthy, or even there are nothing to do in our life, but our Lord's eyes are always looking at us. Even if we are far away from Him, the eyes brings us closer to us. அழகான கண்கள். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய ஆலயத்திலே நாங்கள் எல்லோரும் கூடி உம்மை புகழ்ந்து பாட கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உலகத்தின் மூலமாக கேள்விப்படுகிற விஷயங்கள் சுவாமி, இந்த நாளை காணாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சுவாமி. நீர் எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே இந்த நாளை கூட்டி கொடுத்து கர்த்தர் எங்களை உடைய சன்னிதானத்திற்கு முன்பாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே.
உமக்கு நன்றி பலிகளை கோடியான நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் பாடிய வண்ணமாக நாங்கள் நிறைய நேரத்தில் சுவாமி உம்மை விட்டு விலகிய போதெல்லாம், ஆண்டவரே உம்மை மறந்த போதெல்லாம் எங்களை மறக்காமல் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டே இருந்ததற்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றி 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 ராஜா என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். கர்த்தாவே இந்த அருமையான நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே மனக்லேசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக முதலாவது திருச்சபையாக உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஆண்டவரை எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. நாங்கள் எல்லோரும் உம்முடைய விசுவாச பிள்ளைகளாக ஒரே மனதுடன் அப்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உடைய திருப்பாதம் பணிகிறோம். கர்த்தாவே இங்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக அவளுடைய கண்ணீரையும் வேதனையும் துன்பத்தையும் துக்கத்தையும் கவலையையும் ஆண்டவரே உடலில் உள்ள பலவீனங்களையும் நீக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இது அடைக்கல பட்டணம் அல்லவா ஆண்டவரே, இங்கு நாங்கள் வந்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்கிற ஆண்டவரே இது பேங்க் ஆஃப் பிளெஸிங்ஸ் அல்லவா சுவாமி. இந்த இடத்திற்கு வருகிறதற்கு நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்படிவாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் இன்று ஆசீர்வதித்து மகனே மகளே கலங்காதே என்று சொல்லி கர்த்தாவே அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய மத்தியிலே உள்ள சீனியர்ஸுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பலவித பலவீனங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அவர்களை நீர் ஒரு விசை தொடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் இந்த முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாக இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிற வாக்குத்தத்தம் அவர்கள் மேலே இன்று ஆம் என்றும் ஆமேன் என்றும் பழிக்கத்தக்கதாக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான வேலையில் சுவாமி குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாக பல்லாங்கன் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் ஆண்டவரே முற்றிலுமாக ஆண்டவரே அவற்றை எல்லாம் பரிகரிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உனக்கு எதிராக ஆண்டவரே எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்ற வாக்குத்தத்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பழிக்கத்தக்கதாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை நீர் கட்டினீர், குடும்பங்களின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர். இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக சுவாமி அந்த குடும்பங்களின் மத்தியிலே நீர் அல்லவோ இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அல்லவோ தலைவராக இருக்கிறீர், நீர் அல்லவோ அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறீர், அன்பை ஊற்றுகிறீர் சுவாமி. கர்த்தாவே கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு ஆண்டவரே எப்பொழுது சுமூகமாக இருக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எந்த குடும்பங்களிலெல்லாம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பங்களிலெல்லாம் உடைய தெய்வீக கரம் ஆண்டவரே செயல்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவை நீர் கட்டிய குடும்பங்கள் அல்லவா ஆண்டவரே அவைகள் செழித்து வளர சுகித்திருக்க நாங்கள் சந்தோஷமாக இருக்க நீர் கொடுத்த குடும்பங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வேலை இடத்தில் உள்ள போராட்டங்கள் ஆண்டவரே கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திற்கு முன்பாக கொண்டு வருகிறோம். ஆண்டவரே அவருடைய வேலையில் உள்ள ஆண்டவரே நிலையில்லாத தன்மையை நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய தேவைகளை பெற்றோர் சந்திக்கும்படியாக அவர்களை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உன் வாயை விரிவாய்த்திர அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. கர்த்தாவை திருச்சபையின் ஊழியங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. திருச்சபையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக நாங்கள் வந்து ஒளிந்து கொள்ளும்படியாக பொல்லாங்கனுடைய எல்லா அஸ்திரங்களுக்கு விலகி நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபைக்காக நம்முடைய சமூகத்திலே கைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. பொல்லாங்கன் இந்த திருச்சபையின் ஒற்றுமையை தொடாதபடி கர்த்தர் ஆண்டவரே வேலியடித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரே மனத்தின் ஆவியை கொடுத்து சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக பிள்ளைகளோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே ஊழியங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றம் குறை இருந்தால் மன்னித்து சுவாமி எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை நீர் பெரிதாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த அருமையான வேளையிலே சுவாமி எங்கள் பிள்ளைகள் மத்தியிலிருந்து ஊழியர்களை எழுப்பி
நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள் என்று சொல்லி தங்களுடைய பேரை எழுதி கொள்ள கர்த்தர் எங்களுடைய திருச்சபைக்கு கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இன்றைக்கும் ஆண்டவரே பிறந்தநாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே உண்டு. மிஸ்ஸஸ் மெருபா வசந்துக்காக ஜெபிக்கிறோம். மிஸ் ஷீனா லாவண்யாவுக்காக ஜெபிக்கிறோம். மிஸ்டர் தனபாலனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஒரு புதிய பிறந்தநாளை காண நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே இவர்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் நீர் கேட்டு ஆம் என்று ஆமேன் என்று பதிலளிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எதற்காகலாம் ஆண்டவரை இவர்கள் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை விண்ணப்பங்களையும் உடைய பரிசுத்த சித்தத்தின்படி திட்டத்தின்படி நீ நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஒரு பிரைட் ஃபியூச்சரையும் கொடுத்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்க கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வாக்குத்தத்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பழிக்கத்தக்கதாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நேற்று நடந்த செங்காங் ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக மக்கள் கலந்து கொண்டார்கள் ஆண்டவரே. ஒரே சந்தோஷமாக அவர்கள் சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதற்காக பாடுபட்ட ஒவ்வொரு ஆண்டவரே அந்த ஊழிய பிள்ளைகளையும் சுவாமி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் உமக்காக செய்கிற ஊழியங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அவர்களை பலுகி பெருக செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த உலக நாடுகளுக்காக வருகிறோம், குறிப்பாக இந்திய தேசத்திற்காகவும் பாகிஸ்தானுக்காகவும் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே அநேக குடும்பங்களில் ஆண்டவரே உற்றார் பெற்றார தன்னோட அன்பானவர்களை இழந்திருக்கிறாங்க சுவாமி. அவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு வருகிறோம். அவர்கள் எந்த பக்கம் இருந்தாலும் சுவாமி அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த மனிதர்களுடைய ஆண்டவரே இந்த கோரமான காரியங்கள் ஆண்டவரே குடும்பங்களை ஆண்டவரே அன்பானவர்களை ஆண்டவரை இழக்கச் செய்கிறதை நாங்கள் பார்க்கும்போது உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே உலகத்திற்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுங்க. ஊழியர்கள் ஊழியத்தை செய்யும்படியாக கிருபையும் தயவும் பாராட்டுங்க. நீரே சமாதானம் என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளின் ஊழியங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே செய்தி தாங்கி வந்திருக்கிற அன்பான சகோதரியை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் மூலமாக நீர் பேசும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வந்தவர்கள் வந்த வண்ணம் திரும்பாதபடி ஆசீர்வாதத்துடன் திரும்ப நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் மூடிக்கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக ஆளுகைக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனாலோ தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதனென்றால் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையிலே சுவாமி, ஆமென். அந்நியர் தினத்தை முன்னிட்டு இப்பொழுது பெண்கள் சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
அப்படியே இந்த பக்கமாக திரும்பி நில்லுங்க. இன்றைக்கு பெண்கள் சங்க ஞாயிறாகவும் உலகத்திலே அன்னையர் தினமாகவும் அனுசரிக்கிறதுனால பெண்கள் யாவரும் முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன். நாம் இவர்கள் யாவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாய்மார்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீ திருச்சபையிலே நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பெண்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இவர்களை கொண்டு நீர் குடும்பத்திலும் திருச்சபையிலும் தேசத்திலும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, இவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இவர்களுடைய மனதிலே அமைதியும் சமாதானத்தையும் தந்து காத்தருளும். ஆண்டவரே, இவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவரீர் தங்களை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய இவர்களை நீர் வணைந்தருளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இவர்கள் மூலியமாக குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலும் மற்றும் அநேகர் உத்தியோகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களையும் நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் காக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் இவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து உமக்கென்று எடுத்து பயன்படுத்தி அருளும். திருச்சபையிலே பெண்கள் ஐக்கிய சங்கமாக இருந்து இவர்கள் செய்யும் ஊழியத்தையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே இவர்கள் செய்கின்ற அந்த ஊழியங்களிலே உம்முடைய கரம் இருந்து இவர்களை தாங்கி வழி நடத்தி அருளும். தேவரீர் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இவர்கள் பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் பலத்தையும் தாரும். தேவரீர் விசுவாசத்திலே இவர்கள் வேரூன்றி நின்று எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலிக்க ஆண்டவரே இவர்களை நீர் முற்றிலுமாக ஆட்கொள்ளும். நீர் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி. நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. உம்மோடு இவர்களை வைத்து நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரம் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இருந்து இவர்களை நீர் தாங்கி சுமந்து அரவணைத்து வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தி அருளும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு அப்படின்னு இல்லைங்க, ஆண்கள் சங்கம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வைத்திருக்கிறார்கள்.
இது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் நேரம். சபையாராய் அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். இந்த காணிக்கைகள் உமது நறுமண சாகரமாக ஏற்றுக்கொள்ளப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். உலகத்தாரே பாடுவோம். ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம்
மெய்கவர்ந்து நின்ற வண்ணமாக திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் ரோமர் அதிகாரம் 5 வசனங்கள் 1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரா. இந்த நாளிலும் இது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஞாயிறாக இருக்கிறதுனால இந்த நாளிலே நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரி சலோமி மனோஜ் அவர்கள் தேவ செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொள்ளுகிறேன். இது அன்னையர் தினமாக இருக்கிறபடினால இங்கே இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் நான் வாழ்த்துதல் சொல்லிக் கொள்ளுகிறேன். மாத்திரமல்ல, இன்றைய தினத்தில் நம்முடைய பெற்றோரையும் நினைத்து நாம் தேவனிடத்தில் நன்றி செலுத்துவது தகுதியான காரியமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய பெற்றோருக்காகவும் நாம் ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்த்து அவர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி நாம் இப்பொழுதே இந்த நிலைமையில் இருப்பதற்கு அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவாதி தேவனே, உம்முடைய கரத்தில் எங்கள் பெற்றோரையும் இங்கே இருக்கிற சகோதரிகள் யாவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நமக்கு திருச்சபை தியானிக்கும்படிக்கு கொடுத்த தலைப்பு காட்ஸ் பீஸ் வித்தின் அஸ், தேவ சமாதானம் நம்மோடு இருக்கிறது என்ற தலைப்பில் நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்த பொழுது தேவதூதர்கள் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆனாலும் இந்த உலகம் இப்பொழுது அநேக கலக்கத்திற்குள்ளாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செய்திகளை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, குடும்பங்களிலும் சமாதானம் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வசனங்கள் நம் உள்ளத்திலும் நம் வாழ்விலும் நம் குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமாதானத்தை கொண்டு வரும் என்று விசுவாசித்து, இந்த வசனம் எனக்குரியதாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமீன். கர்த்தருக்கு நன்றி. ஸோ நாம் இன்றைக்கி வாசித்த வசனம் பார்த்திங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இந்த முதல் 2 வசனத்தை நம்ம வாசித்தா முழு கிறிஸ்துவத்தின் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. The entire doctrine of Christianity is compressed in just 2 verses. ஒரு 2 வசனத்திற்குள்ளாக கிறிஸ்துவத்தின் நம்பிக்கை என்ன என்பதை பவுல் அழகாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார். ஸோ அந்த வசனம் சொல்லுகிற விதமாய் முதல் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில்
சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையில் 2 நிலைமை இருக்கிறது. ஒன்று தேவனிடத்தில் சமாதானம், 2வது தேவனுடைய சமாதானம். தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சமாதானம் என் உள்ளத்திலும் என் வாழ்க்கையிலும் நிரம்பி இருக்கும். இப்போ இந்த 2 வசனங்கள் தேவனிடத்தில் நாம் எப்படி சமாதானம் அடைந்தோம் என்று விளக்குகிறது. அதிலிருந்து 3 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் எப்படி தேவ சமாதானம் நிறைவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ ஒரு மனிதன் எந்த உயரத்துக்கு வேணால் போகலாம், உலகத்தில் வாழ்க்கையில் என்ன வேணால் செய்யலாம், சாதிக்கலாம். ஆனால் அவன் கடைசியிலே தேடுவது சமாதானத்தை தான். அப்போது வசனமும் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமா நஷ்டமானால் அந்த ஆத்துமா எப்பொழுது நஷ்டமடையும்? தேவ சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கிற பொழுது. அப்போது நம்ம எல்லாமே செய்தாலும் நமக்குள்ளாக சமாதானம் இல்லை என்றால் அதில் அர்த்தம் இல்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு மீண்டுமாய் தம்முடைய சமாதானத்தை நினைவு கூர்ந்து அதிலே நாம் நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அப்போது இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இவ்விதமாக அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்பொழுதெல்லாம் வேதத்தில் தேர்ஃபோர், பட், ஆனாலும், ஆகையால் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும். இவ்விதமாக அப்படின்னா எப்படியாக நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டேன். அப்போது அதற்குரிய பதில் எங்கே இருக்கிறது? முதல் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஆபிரகாமை குறித்து பவுல் பேசுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அப்போது நியாயப்பிரமாண காலம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் இருந்தார். அந்த காலத்திலே அவர் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நாமும் விசுவாசிக்கிறோம், நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நாம் எதை விசுவாசிக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னும் பொழுது அந்த 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் யாராவது வாசித்தோம்னா வாசிக்கலாம். ஸோ என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஸோ எனக்காக என்னுடைய பாவங்களை கழுவும்படிக்கு மரித்த தேவன் என்னை நீதிமானாக்கும்படிக்கு அவர் உயிர்த்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீதிமான் என்றால் என்ன? நான் விசுவாசத்தினால நீதிமான் ஆகிட்டேங்க. நான் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறேன். அப்போது நான் விசுவாசிக்கிறதுனால அவர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அப்போது அது நிமித்தமாக எனக்கு என்ன கிடைக்குது? நான் நீதிமானாக்கப்பட்டேன். அப்போ நீதிமான் என்றால் என்ன? நீதிமான் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு தகுதியான ஒரு மனுஷன். அப்போது ஐ எம் எலிஜிபிள் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்திலே நிற்பதற்கு எனக்கு தகுதி வந்தது. எதனால்? அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பினாலே. அந்த ரட்சிப்பின் ஆடையை நான் தரித்து கொண்டதுனால நான் பிதாவாகிய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு நான் ஸ்லாக்கியம் பெற்றேன். அது நிமித்தமாக நான் தேவனோடு சமாதானம் பெற்றேன். த பீஸ் வித் காட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது தேவனிடத்திலே சமாதானம். இப்போ இந்த வசனங்கள் 4 ரோமர் 4ஆம் அதிகாரம் 23, 25 தான் நம்ம இப்போ வாசித்தோம். அப்போது இது நிமித்தமாக நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ சமாதானம், எனக்கும் தேவனுக்கும் சமாதானம்னா என்ன அர்த்தம்? அப்போ தேவனுக்கும் எனக்கும் சண்டை இருந்ததா? தேவனோடு எனக்கும் சண்டை இருந்ததா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாட் டஸ் இட் மீன் டு ஹாவ் பீஸ் வித் காட்? நம் தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளா இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியும். தேவனிடத்திலேயே எனக்கு சமாதானம் உண்டானது கிறிஸ்துவினாலே அப்படின்னா அது எதிர் நிமித்தமாக, எப்படியாக, ஏன் எனக்கும் தேவனுக்கும் ஒரு முரண்பாடு வந்தது அப்படின்னும் பொழுது நம்ம பின்னோக்கி பழைய ஏற்பாட்டுக்கு ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய வரலாறு எடுத்துட்டோன்னா, ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோன்னா, we all know it is divided into 2 things. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்.
அப்போது நம்மளுடைய காலங்களும் வரலாறும் எப்படியாய் கிறிஸ்துவை மையமாக வைத்து பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியாகவே மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிறிஸ்து இல்லாத நிலைமையில் எப்படி மனித இனம் இருந்தது, கிறிஸ்து வந்த பிறகு எப்படி இருக்கிறது. அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், கிறிஸ்துவை நான் அறியாத பொழுது நான் எப்படி இருந்தேன், கிறிஸ்துவை நான் அறிந்த பொழுது நான் எப்படி இருந்தேன், பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட். ஸோ மனித இனமே தேவனை மையமாக வைக்கப்பட்டு இயங்குகிற காரியமாக இருக்கிறது. ஸோ அப்படியாய் நம்ம பார்க்கிற பொழுது, நான் கிறிஸ்து இல்லாத பொழுது ஆதியிலே என்ன நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கின பொழுது மனிதன் கீழ்ப்படியாமையினாலே பாவத்திலே விழுந்தான். அப்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது, அந்த இடத்துல என்ன மனிதன் என்ன மீறுதலை செய்தான், அதற்கான தண்டனை என்ன கொடுக்கப்பட்டது என்பது அங்கே குறிக்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் 23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3:23, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அப்போது அவன் பாவம் செய்த பொழுது அவனை தன்னோடு வைத்து கொள்ளாதபடிக்கு அவனை வெளியே அனுப்புகிறார். 24வது வசனத்தில் ஆரம்பத்தில் பார்க்குறோம், அவர் மனுஷனை துரத்தி விட்டுன்னு பார்க்குறோம். அவர் அனுப்பி விடுறது மாத்திரமல்ல, அவர் துரத்தி விட்டார் மனிதனை. காட் சேஸ்ட் அவுட். அவர் சமூகத்திலிருந்து அவனை துரத்தி விட்டார். துரத்தி விட்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம படித்தோன்னா, துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவன் திரும்பி வந்துடக்கூடாது, துரத்திட்டாரு. அவன் திரும்பி வந்து அவன் அந்த ஜீவ கனியை சாப்பிட்டுடக்கூடாது. ஏன்? அவன் பாவம் செய்திருக்கிறான். அவன் வந்து திரும்பியும் சாப்பிட்டா அவன் எப்பொழுதும் வாழ்ந்து விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ ஆண்டவர் அவ்வளோ கொடுமையானவரா, அவ்வளவு கோபக்காரரா, அவ்வளோ பெரிய ஒரு தண்டனையா அப்படின்னு நம்ம யோசிக்கிற பொழுது, அது தண்டனை என்பதற்கு மாறாக மனிதனுடைய நிலைமை அது என்று நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னும் பொழுது, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் பாவம் செய்து மீறுதல்களை உட்கொண்ட அந்த மனுஷன் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறான். பரிசுத்தம் இல்லாமல் தேவ சமூகத்தில் இருப்பது கூடாத காரியம். He is holy. God is like a fire. If I am not like a fire, if I am not like holy, I cannot be with God. அப்போ தேவ சமூகத்தில் என்னால் போக முடியாது, அவர் சமூகத்தில் என்னால் நிற்க முடியாது. அது நிமித்தமாக நம்மை கர்த்தர் காப்பதற்காகவே அவர் அனுப்புகிறார் வெளியே. நீ இந்த பரிசுத்தத்திற்குள்ளாக இருக்க முடியாது. அவர் அந்த மனிதனை துரத்தி விடுகிறார். துரத்தி விட்டு அவர் என்ன செய்கிறார்? மீண்டும் அந்த கனியை சாப்பிட அவன் ஒரு அவல நிலைக்கு உட்படுத்தப்பட்டான். அந்த அவல நிலையிலே அவன் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. ஆகையினால அந்த ஜீவ கனியை அவன் புசிக்க கூடாது என்று சொல்லி அவனை அங்கே தடை செய்து அங்கே மரணத்தை அவர் கட்டளையிடுகிறார். அதை நம்ம வாசிக்கிறோம். அந்த அடுத்த காரியத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது. அப்போது மரணம் சம்பவித்தது. தேவனிடத்திலிருந்து அவன் விழுந்த மனிதனுக்கு மரணம் சம்பவித்தது. அவன் ஒரு அவல நிலைக்கு உட்படுத்தப்படுகிறான். சரி, அப்படியாக தேவனை விட்டு வெளியில் வந்துட்டான். அவனுக்கு தேவனுக்கு அங்கே தேவ சமூகத்தில் இல்லை. அப்போது என்ன செய்திருக்கணும் மனிதன்? மீண்டுமா நான் எப்படியாவது ஒப்புரவாகி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கணும்? திரும்பமாய் தேவனிடத்தில் போயிருக்கணும். ஆனால் மனிதன் செய்த காரியம், இன்னும் தேவனை விட்டு விலகி போனான். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்,
அவன் தேவனுக்கு சத்ருவாய் மாறி போனான். நம்ம எல்லாரும் எப்படி மாறி போயிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை, தேவனுடைய சத்துருக்களாய் மாறி போனோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்போது அது நிமித்தமாக மாத்திரமல்ல, நாம் சத்ருவாக மாறி போனதுனால நாம் நீதிமான் நிலைமையிலிருந்து விழுந்து போனோம். ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லை என்ற நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டோம். அடுத்தபடியாக சமாதான வழியை நாம் அறியாதவர்களாய் போனோம். சமாதானம் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியான தகுதி இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு மிகவும் மோசமான நிலைமையில் இருந்த மனுஷன் இன்னும் மோசமாகத்தானே அவன் என்ன செய்கிறான்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மனுஷன் மீண்டுமாய் தேவனோடு ஒப்புரவாகி கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? எது அவனை தேவனுடைய சமூகத்தை விழுத்தும்படிக்கு செய்ததோ சத்ருவனிடத்தில் போய் அவைகளுடைய காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகையினாலே அவன் எல்லாவற்றையும் எதெல்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் தெய்வமாக அவன் வணங்க ஆரம்பித்தான். இதுதான் நம் கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த உலகத்தின் நிலைமையாக இருந்தது. அதன் நிமித்தமாக தேவன் என்ன செய்கிறார்? நாம் வாசிக்கிறோம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போது மிகவும் மோசமான ஒரு அவலமான ஒரு பாவ செயலுக்கு மனிதன் போய் கொண்டிருந்தான். அப்போ மனிதனுடைய நிலைமையை பாருங்க, ஒரு நம்பிக்கை இல்லை. அவன் மீண்டும் மீண்டும் பாவத்திற்குள்ளாய் விழுந்து ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்குள்ளாய் போயிருந்த நிலைமையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த நம்பிக்கையற்ற சூழலில் இருந்து நம்மை மீட்கும்படிக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஸோ அப்படியாய் இங்கே நாம் பார்க்குறோம், அந்த ரட்சிப்பு நமக்கு என்ன கொடுத்தது? தேவனுடைய சமாதானத்தை கொண்டு வந்தது. சிலுவை மரணத்தின் மூலமாக மீண்டுமாய் நம்மை கொண்டு வந்து பிதாவின் சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறார். அது நிமித்தம் நமக்கு சமாதானம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எந்த விசுவாசம்? அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை நான் விசுவாசித்தேன், நான் நீதிமானாக்கப்பட்டேன். இப்பொழுது தேவனோடு நான் ஒப்புரவாகி கொண்டேன். தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும்படிக்கு, அவர் பாதத்தில் இருக்கும்படிக்கு, தெய்வ பாதத்தில் நம்ம இருப்பது தான் நம் உள்ளத்தில் சமாதானம். அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, தெய்வ சமூகத்தில் தேவனோடு இணைத்த தேவன் அப்படியே நம்மளை விட்டுடலை. நாம் பலவீனமானவர்கள் என்று தெரியும், நாம் விழுந்து போகிறவர்கள் என்று தெரியும். ஆகையின் நிமித்தம் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் அவர் நமக்கு அவருடைய கிருபை, அன்லிமிட்டெட் கிரேஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அன்லிமிட்டெட் கிரேஸ் மூலமாய் நான் எப்போ விழுந்தாலும் தெய்வ சமூகத்தில் மீண்டுமாய் அவரோடு ஒப்புரவாகி கொள்ளும்படிக்கு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறேன். அதுதான் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து, இந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருந்தால் நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருப்போம். நம்ம பாடல் பாடினோம் அந்த ஆராதனை வேளையிலே, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை, உம் இரக்கம் மாறாது ஆண்டவரே. அப்போ அந்த மாறாத இரக்கம் என்னை அவரோடு
அவரோடு கூட வைத்து அவருடைய சமாதானத்துக்குள்ளாய் என்னை நிலைக்க வைக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, என்னுடைய நம்பிக்கை நான் எப்பொழுதும் தேவனோடு இருப்பேன். நான் ஜீவ காலம் இந்த உலகத்தில் இருப்ப காலத்து மாத்திரமல்ல, நான் மரித்த பிறகும் தேவனோடு தெய்வ மகிமையில் இருப்பேன். அதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் பகுதி, தெய்வ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஸோ நம்முடைய விசுவாசம் நமக்கு என்ன கொடுக்கிறது? தேவனுடைய சமாதானத்தை கொடுக்கிறது. நான் தேவனோடு எப்பொழுதும் இருப்பேன். அப்போ தேவன், ஐ எம் பீஸ் வித் காட். இது எல்லாருமே நாம் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம். நான் நிலைகுலைந்து போயிருந்தோம், ஆனால் எனக்காக தேவன் அந்த காரியங்களை செய்து என்னை தேவனோடு ஒப்புரவாக வைத்தார், என்னை தகுதிப்படுத்தினார், அந்த தேவ சமாதானத்தை எனக்கு கொடுத்தார். அப்போது தேவனோடு நான் இணைந்திருக்கிற நேரத்தில் தெய்வ சமாதானம் என் உள்ளத்திலே இருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பாக நமக்கு கொடுத்த வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம். இது உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. இந்த உலகத்திலே நமக்கு சமாதானம், எப்போ நம்ம சமாதானமாக இருப்போம்? வேலை இருந்தால் சமாதானமாக இருப்போம். குடும்பம் நல்லா குடும்பமாக பிள்ளைகளோடு இருந்தால் சமாதானம். வருமானம் வருகிறது, வேலை இருக்கிறது, ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஸோ இது நிமித்தமாய், உலக காரியங்களின் நிமித்தமாய் வருகிற சமாதானத்தை நான் கொடுக்கலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதை நாம் நம்பி இருந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதில்லை. தேவனுடைய சமாதானம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது எதுவுமே இல்லைனாலும் நான் சமாதானமாக இருக்கிறேனே, அந்த சமாதானம்தான் தேவன் எனக்கு கொடுக்கிற சமாதானம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலும், யாரும் இல்லாத நிலைமையிலும், தனிமையின் நேரத்திலும், வனாந்தரத்தின் சூழ்நிலையிலும் எனக்குள்ளாய் ஒரு சமாதானம் இருக்கிறதே, அது தேவன் கொடுக்கிற சமாதானம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கல, மை பீஸ் வில் பி வித் யூ ஆல்வேஸ். அது மாறாது. சூழ்நிலைகளை வைத்து தேவ சமாதானம் மாறாது. அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பவுல் சொல்லி கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கும்போது 3-4 வசனங்களில் யாராவது வாசிக்கலாம்? அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரிசையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் எனக்கு கஷ்டம்தான். அந்த கஷ்டம் எனக்கு என்ன கொடுக்கிறது? பொறுமையை கொடுக்கிறது. பேஷன்ஸ், பொறுமையை கொடுக்கிறது. பொறுமையாய் நான் இருக்கிற வேளையில் எனக்கு பரீட்சைன்னு தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் கேரக்டர். இட் பில்ட்ஸ் மை கேரக்டர். நான் தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறது. எது? நான் உபத்திரவத்தின் மூலமாய் போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த கேரக்டர் என்ன பண்ணுது? நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை? எது இல்லைனாலும் அந்த தேவனோடு நான் இருக்கிறேனே, தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேனே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. த ஹோப். அதுதான் நம்ம உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்? நாங்கள் பரீட்சை நம்பிக்கை, ஆங்கிலத்தில் ஹோப்னு சொல்லுறது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையினால நான் மேன்மை பாராட்டுகிறேன். தட் ஹோப் கிவ்ஸ் மீ பீஸ். சமாதானம் என்ன அப்படின் பொழுது நமக்குள்ளா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நாளைய தினத்தை குறித்ததான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்பொழுது நம்ம ஆண்டவர் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலக்கம். நாளைக்கு வேலை இருக்குமா தெரியாது, இன்றைக்கி நாம் உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியாது. எல்லா தேசங்களிலும் யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளின் மத்தியிலே எனக்கு ஒரு சமாதானம். ஏனென்றால் என்ன நடந்தாலும் நான் கண்ணை மூடினா தேவனோடு இருப்பேன். அந்த நம்பிக்கை
எனக்காய் தேவன் மரித்தார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நான் அவரோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு, the hope brings peace in me. நான் எப்பொழுதும் தேவனோடு இருப்பேன். இந்த சமாதானத்தை தான் நாம் தேட வேண்டும். நமக்கு வேலை இருக்குது, வேலை இல்லை, நமக்கு குடும்பம் இருக்குது, குடும்பம் இல்லை, பிரச்சனைகள், வியாதி, ஒருவேளை சரீரம் பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம். நான் பயப்பட அவசியம் இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையினாலே உபத்திரவங்களிலேயும் நாம் மேன்மை பாராட்டுவதினாலே அந்த சமாதானம் எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அது தேவன் சொல்லுகிற பிரகாரம் இது மனுஷர் கொடுக்கிற சமாதானம் இல்லை, உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம். இந்த சமாதானத்தில் நாம் நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஒரு உலக ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர், அமெரிக்கன் ஃபைட்டர், அவர் பேர் கேப்டன் எடி ரிக்கன்பேக்கர் அப்படின்னு சொல்லி மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட். அவர் அந்த யுத்தத்தில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவர் ரொம்ப சிறந்து அவர் பணியாற்றியதினால அவருக்கு மிகவும் உன்னதமான பரிசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், ஒரு வறுமையிலே அவர் வாழ்ந்தார். அவரோட கூட பிறந்தவங்க 8 பேர். அவங்க சுவிட்சர்லாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள். தேவர் லைக் மைக்ரேட்டட் டு அமெரிக்கா. அப்போது அங்கே போய் ரொம்பவும் பெற்றோர் ரொம்பவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் இருந்து வளர்ந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மை மதர், a very poor woman in Columbus, taught her kids to pray, to read Bible, to follow Jesus Christ and never to give up. She knew Romans 5. அந்த வீரர் சாட்சியாக தன் தாயை குறித்து சாட்சியாக சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ரொம்ப ஏழ்மை உள்ளவங்க, எங்கள் அம்மா ரொம்ப ஏழையானவங்க, ஆனாலும் அந்த ஒன்றுமில்லாத நேரத்திலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஜெபிக்கும்படிக்கு, வேதத்தை வாசிக்கும்படிக்கு, தேவனோடு இருக்கும்படிக்கு. அந்த நம்பிக்கை, நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் நன்கு புரிந்திருந்தது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் சகோதரிகள், இன்னைக்கு அன்னையர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்ன? நம்ம படிப்போ பெரிய அந்தஸ்தோ அல்ல. இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அந்தஸ்துக்கு பின்னால் இல்லை, என்றும் நிலைத்திருக்கிற தேவ பாதத்திலே அவர்கள் காத்திருக்கும்படிக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் சொன்ன விதமாய், மை மதர், எ வெரி புவர் விமன், பட் ஷீ டாட் ஹர் கிட்ஸ் டு ப்ரே, டு ரீட் பைபிள், டு ஃபாலோ கிரைஸ்ட். ஆண்டவரை நாம் ஒருவேளை சில நேரங்களில் நம்ம வேதத்தை வாசிப்போம், நாம் ஜெபிப்போம், ஆர் வி ஃபாலோயிங் கிரைஸ்ட்? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாய் தெய்வ பாதத்தில் நாம் அந்த சமாதானம், ஒன்றுமில்லாத நேரத்திலும் நான் ஜெபித்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த தாயினுடைய அந்த ஜெபம் அந்த பிள்ளைகளை உயர்த்தினது. நம்முடைய ஜெபமும் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும், நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும். அதை நாம் முதன்மையாக வைத்து நம் வாழ்க்கையிலே நாம் நடத்த வேண்டும், நம் குடும்பத்தையும் நடத்த வேண்டும். இது ஒரு கோட், த பீஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட். இது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, ஆகையினால உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த பீஸ் ஆஃப் காட் சர்பாசிங் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். தேவ சமாதானம், நாம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆளுகை செய்யும். எல்லா புத்திக்கும், த பீஸ் தட் சர்பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். இன் த சென்ஸ், எப்படி இவங்க சமாதானமாக இருக்கிறாங்க அப்படின்னு உலகம் யோசிக்கிற அளவுக்கு நாம் உபத்திரவத்தில், பிரச்சனையில், போராட்டத்தின் மத்தியில் போய் கொண்டிருந்தாலும் நாம் அமைதலாக தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் வரும் பாருங்கள் அந்த சமாதானம். தட் இஸ் வாட் த பீஸ் தட் சர்பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த கோர்ட்டில் சொல்லுகிறபடி, surpassing all our understanding, we cannot earn it or learn it. இந்த சமாதானத்தை நான் சம்பாதிக்க முடியாது, நான் கற்றுக்கொள்ள முடியாது. நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்கொள்ள முடியாது.
nor can this world provide, but there is one who comes to our heart's door and offers us what he alone can give. நம் இருதயத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போது என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தால் அவன் உள்ளத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று. அப்போது தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுதுதான் அந்த சமாதானம் நமக்குள்ளாக வரும். தேவ சமாதானம் இருக்கிறது. தேவனோடு கூடிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவன் என் உள்ளத்தில் என் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை அனுபவிப்பது என் கரத்தில் தான் இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. எப்படி தேவனோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்தினால, அந்த உறவினால. ஒன்லி த ரிலேஷன்ஷிப், த பீஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எமோஷன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். அது ஒரு உணர்வு இல்லை, நான் சமாதானமாக இருக்கேன், அது ஒரு உணர்வு இல்லை. தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஐ கேன் ஹாவ் வித் காட். அப்போ தேவனோடு கொண்டு இருக்கிற அந்த உறவு தான் எனக்கு இந்த உலகம் அறிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை என் வாழ்க்கையிலே அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். அப்படியாக நாம் தேவனுக்குள்ளாய் நாம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக எதை பெற்றிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எனக்குள்ளாய் நான் தேவனை விசுவாசித்த பொழுது, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நான் சொன்ன பொழுது, விசுவாசிகள் ஆன பொழுது, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு அடையாளமாக, இந்த வசனத்தை ரொம்ப அழகான வசனம் நம்ம படிக்கலாம் திரும்பவும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை, that belief will not put me to shame. ஏன் புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை என்ன? நான் தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை, என்னை அவர் ரட்சித்தார் என்ற நம்பிக்கை, எனக்கு கிருபையை அளித்திருக்கிறார் என்ற நம்பிக்கை, நான் நித்தியத்திலே நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரமாக, அச்சாரமாக தேவன் எனக்கு இந்த உலகத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எனக்கு அதை உணர்த்துகிறது. அவருடைய பிரசன்னம் எனக்கு அந்த நம்பிக்கை வீண் போக செய்யாது. நான் அவர் மீது வைத்த அந்த நம்பிக்கை வீண் போகாது. அப்போது அந்த வீண் போகாத அந்த பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரை நாம் எத்தனை பேர் நாம் அவரை உணர்ந்திருக்கிறோம் நம் வாழ்க்கையில்? How many of us have realized God is within me? நம் தேவனுக்குள்ளாய் இருக்கிறோம். எனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ளாய் அவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். We are sealed with the Holy Spirit. அப்போ அந்த ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை, He will guide me. வேதம் சொல்லுகிறது, எவர்கள் ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. That is the biggest hope. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வேணால் வாழ்ந்துடலாம், ஆனால் நான் மறுமையிலே நித்தியத்திலே நான் மரித்து போகாதபடிக்கு, தட் இஸ் கால்ட் த செகண்ட் டெத், நான் மரித்து போகாதபடிக்கு, நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளாய் முத்திரை போட்டிருக்கிறார். அவரால் நான் நடத்தப்பட்டேனானால் எனக்குள்ளாய் சமாதானம் இருக்கும். அந்த நம்பிக்கை என்னை வீண்படுத்தாது. நான் ஜெயம் எடுப்பேன். அப்போது இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, எனக்குள்ளா தேவன் இருக்கிறார் என்று இருக்கிறோம் இல்லையா, அந்த பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் சும்மா இருப்பாரா? என் உள்ளத்தில் தேவ அன்பை ஊற்றுகிறார். I am filled with God's love and that brings me more peace. அப்போ தேவ சமாதானம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட அந்த அன்பு என்னை சமாதானத்துக்குள்ளாக நடத்துகிறது. அப்போது அவர் ஃபெய்த் எவிடென்ஸ்டு பை த ஹோலி ஸ்பிரிட், என்னுடைய நம்பிக்கைக்கு ஆதாரமாக அவர் இருக்கிறார்.
நாம் அநேக நேரம் நாம் அதை உணர்கிறதில்லை. when we start realizing that God is within me, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார், நான் அவரோடு பேசுவேன், நான் அவரோடு நடப்பேன், அவருக்காக வாழுவேன் என்று சொல்லி நாம் அவரோடு உறவாட ஆரம்பிக்கிற பொழுது நம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவ அன்பு ஊற்றப்படும். அதுதான் தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அந்த ஒரு வாழ்க்கை. தேவனோடு எனக்கு சமாதானம் வந்துட்டுது, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவருடைய அன்பு எனக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். கடைசியாக நாம் பார்க்கலாம், இந்த அன்பு நான் சொன்ன விதமாய் நாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் அன்பை ஊற்றிருக்கிறார், அது நிமித்தம் எனக்கு சமாதானம். இந்த சமாதானம் நான் சொன்ன விதமாய் இது நம்ம தேட முடியாது, நாம் ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு கிடைக்காது. we cannot earn, we cannot learn, it is given. எப்பொழுது நான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் ஆவியின் கனியை நான் கொடுக்கிற மகனாக மாறுகிற பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் ஆவியின் கனியை குறித்து சொல்லப்படுகிறது. ஆவியின் கனி என்னெல்லாம் என்ன எல்லாரும் ஒரு நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆவியின் கனி ஒன்றுமில்லை. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும். த வர்ச்சுஸ், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உள்ளாக வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய குணங்கள் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த குணங்கள் நமக்கு எப்படி வரும்? இந்த குணங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? இது வராது, இது தானாக கனி. ஒரு மரம் இருந்தால் அது மரம் நல்ல மரமாக இருந்தால் கனியை கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கலைன்னா, என்னோடு உறவில் இருக்கலைன்னா இந்த கனியை உங்களால் கொடுக்க முடியாது. அப்போது நீ கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளாய் நான் நிலைத்திருக்கணும், தேவனுடைய உறவுக்குள்ளாய் நான் வளர வேண்டும். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நம்ம எவ்வளவோ ஊழியம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆவியின் கனி எனக்குள்ளாய் இராவிட்டால், பவுல் சொல்லுகிறார் இல்லையா, எனக்குள்ள அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் எம்டி வெசல். அப்போது எனக்குள்ள சமாதானமும் இருக்காது. ஒருவேளை நான் ஊழியம் செய்யலாம், நான் வெளிப்புறமாக உலகத்திற்கு நான் பெரிய ஊழியம் செய்யலாம், ஆனால் தேவ அன்பும் தேவ சமாதானமும் எனக்குள்ளா இல்லைன்னா என் வாழ்க்கை பரிதாபம். அதான் பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நிர்பந்தமான மனிதன் நான், ஆனால் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நான் அவரோடு இணைந்திருப்பது, நான் அவரோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்தை நான் தேடுவது. வேதத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், அவரோடு நடப்பதின் மூலமாய் நான் கனி எனக்கு தானாக கனி கொடுக்கும். மாமரம்னா சீசன் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியும். இப்போல்லாம் ஊருக்கு போனீங்கன்னா மாம்பழம் தெரியும், அப்போது அது கனி கொடுக்கும். நல்ல மரம் கனி தானாய் கொடுக்கும். கிறிஸ்தவர்கள் நாமும் தானாய் கனி கொடுக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனி என்னிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நான் அன்பாக, சில பேர் ஜெபிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், நான் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த அன்பு எப்பொழுது வரும்? தேவ பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கிற பொழுது, தேவனோடு நாம் உறவு கொண்டிருக்கிற பொழுது. அப்படியாக கடைசியாக நாம் பார்க்கிற வசனம், ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், இன்றைக்கு இருக்கிற காலத்தில் குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களோட சமாதானம் இல்லை, கணவன் மனைவி மத்தியிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, திருச்சபைகளிலே சமாதானம் இல்லை, தேசங்களிலே சமாதானம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறி போனால்
எல்லாரும் தேவனுடைய புத்திரராயிருப்போம், அவருடைய கனியை கொடுப்போம், அவருடைய சமாதானம் நமக்குள்ளாய் ஆளுகை செய்யும். என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சமாதானம் என்னோடு இருந்து என்னை ஆளுகை செய்யும். அந்த சமாதானத்தை தேவன் உலகம் கொடுக்கக்கூடாத அந்த சமாதானத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்க தேவன் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளலாமா? நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. ஆண்டவரே, எங்களை அப்பா, எங்களுக்காக நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் தேவனோடு சமாதானம் பெற்று தேவனுக்கு எதிரிகளாய் இருந்த நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானத்தை ஆண்டவரை எங்களுக்கு வைத்து விட்டு போனீங்கப்பா. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. ஆனாலும் அநேக நேரங்களிலே நாங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு இருக்கிற ஆவியானவர் மீண்டுமாய் எங்கள் உள்ளத்தில் அந்த வாஞ்சியை கொடுத்து நீர் கொடுத்த சமாதானத்தை எங்களுக்குள்ளாய் நிறைவாக்கி அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தவர்களாய் எங்களுக்கு ஆண்டவரை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறவர்களாய் அந்த மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்பா எங்களுக்கு உதவி செய்தருளும். அது நிமித்தம் எங்களுக்கு வருகிற அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்கிறதே, அதற்காக நன்றி அப்பா. நான் எப்பொழுதும் தேவனோடு இருப்பேன், தெய்வ பிரசன்னத்தில் இருப்பேன். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நான் தேவனால் நடத்தப்படுகிறேன். ஆண்டவரே, அப்படியாக உம்முடைய மாறாத கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமாப்பா, உங்க கிருபை எங்களை நிரப்புகிறபடினால உங்க சமாதானம் எங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்கிறது ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இதிலே நாங்கள் நிலை கொண்டிருந்து உடைய மேன்மையை நாங்கள் பார்க்க எங்கள் உள்ளத்திலே அன்பு ஊற்றப்பட்டு எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. நாங்கள் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க, ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்கள் குடும்பத்திலும் அப்பா, விசேஷமாக பெண்கள் ஆண்டவரே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற ரூபமாய் உருவாக்கினீரே. அவர்கள் ஆண்டவரே குடும்பத்திலே கணவன், பிள்ளைகள், மற்ற உறவினர் மத்தியிலே அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், சமாதானத்தின் தூதுவர்களாக எல்லாரையும் அனைத்து செல்லக்கூடியவர்களாய் எங்கள் திருச்சபையிலும் எல்லாரையும் ஆண்டவரே, யாரையும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எல்லார் மீதும் எங்களுக்கு அன்பு ஊற்றப்படட்டும் ஐயா. உம்முடைய சமாதானம் எங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும் அப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படலை ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளுவீர். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது ராஜா. இந்த சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கேட்ட செய்திக்கு நாம் மறுமொழியாக அர்ப்பண கீதம் நான் உம்மை உறுதியாக என்ற பாடலை பாடுவோம். அப்போது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். இன்று எடுக்கப்படும் இந்த இரண்டாவது காணிக்கையானது ஹேகா சிங்கப்பூர் அமைப்பிற்கு அனுப்பப்பட உள்ளது. ஹேகா 1994ஆம் ஆண்டு கம்போடியாவில் தொடங்கப்பட்டது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஆதரிக்கும் முகமாக அது ஆப்கானிஸ்தான், வியட்நாம், மியான்மர் மற்றும் சிங்கப்பூரிலும் செயல்பட்டு வருகிறது. ஹேகா அமைப்பு மனித கடத்தல், அடிமைத்தனம் மற்றும் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் வழங்கி அவர்களின் மீட்பு பயணத்தில் முழுமையாக துணை நிற்கிறது. எனவே நாமும் இந்த அமைப்பிற்கு உதவும் விதமாக மனமுவந்து கொடுத்து நமது பங்களிப்பை நல்குவோம். என்றென்றும்
கிருபையினாலே சமாதானத்தின் கனியை தந்து நம்மை நடத்துகிற நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்றைய பெண்கள் சங்க அன்னையர் தின விசேஷ ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட ஒரு சில பேர் நம்மோடு கூட முதல் முறையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவளையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். சகோதரி எலிசபெத் மனோன்மணி, சகோதரி சலோமியோட சிஸ்டர்லாம் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதுபோல் சகோதரர் ரத்தினராஜோட ஃபேமிலியும் கொஞ்ச நாள் கழித்து வந்திருக்கிறீங்க, உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் பாஞ்சாலி ஆண்டியோட ரிலேட்டிவ் ஷாமினி அவங்களும் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள், உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியங்களில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு அடல்ட் பைபிள் ஸ்டடி வேதாகம ஆராய்ச்சி பாடம் ரோமர் புத்தகத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக இருக்கும். ஆகவே பெரியவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மெத்ரிஸ் மென்னோட காட்டேஜ் ஃபெலோஷிப் ஆண்கள் சங்க இல்ல ஒன்று கூடல் அந்த வருகிற சனிக்கிழமை 17ஆம் தேதி ஜுரோங் ஈஸ்டில் இருக்கிற வெஸ்ட்மியர் கோண்டோவில் வைத்து மல்டிபர்பஸ் ஹாலில் நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் இதில் ஆண்கள் சங்கத்தில் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ஆண்டனிடத்திலாவது சகோதரர் பெகினிடத்திலாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி அந்த நேரத்தில் மூத்தோருக்கான சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். இதை சகோதரி சலோமி மனோஜ் நடத்துவார்கள். ஆகவே பெரியோர்கள் அனைவரும் இந்த சீனியர் சிட்டிசன் அனைவரும் இந்த சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் பெரியவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானால் அவர்களையும் அழைத்து வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் பிரேமிடத்திலாவது சகோதரி தேன்மொழியிடத்திலாவது சகோதரர் ராபினிடத்திலாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி நம்முடைய பெண்கள் சங்கத்தினுடைய இந்திய சகோதரிகளின் ஐக்கியத்தினுடைய அன்னையர் தின கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பிற்பகல் உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக வேதாராய்ச்சி பாடங்களுக்கு பின்பதாக 1 மணிலேருந்து 4 மணி வரை இது நம்முடைய சாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். அநேகம் பேர் இதற்காக வாஞ்சாய் ஒத்துழைத்து வருகிறீர்கள், ஜெபித்து வருகிறீர்கள், அதற்காக அநேக காரியங்களை செய்து வருகிறீர்கள். தொடர்ந்து உங்களை ஜெபங்களை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்திய சகோதரிகளின் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஊழியமாக அது ஏற்படுத்தி வருகிறது. ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களை நீங்கள் அழைத்து வரும்படியாக பெண்கள் சங்கத்தில் உள்ள அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆல்டர்ஸ் கேட் விரிவுரை மற்றும் விசேஷ ஆராதனை வருகிற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 24ஆம் தேதி சனிக்கிழமையும் நடைபெறும். இதை குறித்து மேலும் விவரங்கள் நீங்கள் போன வாரத்திலே நம்ம சொன்னோம். இதோட QR கோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் தயவாய் இதில் ரெஜிஸ்டர் செய்து இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான ஒரு அறிவிப்பு, ரைட்டிங் ஃபார் த சர்ச் சபைக்காக அநேகம் பேர் பாடல்கள், அநேகம் பேர் பேராகிராஃப் நீங்கள் பேசேஜ் எழுதுகிறவங்களுக்கு உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம். இதை குறித்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்கிறது. வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிலிருந்து 4 மணி வரை மெத்ரிஸ் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் இது நடைபெறுகிறது. நமது சபையிலேருந்து கூட அநேக பேர் பாடல் எழுதுகிற உங்களுக்கு வாஞ்சை இருக்கலாம், அதோட தாளந்து இருக்கலாம். ஆகவே நீங்கள் இந்த QR கோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் தயவாக இதில் ரெஜிஸ்டர் செய்து நீங்கள் இதற்காக ப்ரிப்பேர் பண்ணும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் மோசத்திலாவது என்னிடத்திலாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரராயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு இருந்த அந்த உறவினை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் இழந்து போனோம். தேவரீர் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்கு அந்த சமாதானத்தை நீர் மீண்டுமாக கொடுத்து இந்த தெய்வீக சமாதானத்திலே எங்களை நீர் வைத்து காக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சமாதானத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் சுமந்து செல்லவும், அநேகருக்கு அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா புத்திக்கும் மேலான இந்த தேவ சமாதானம் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்து ஆண்டு காக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும்.
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.